என்ன கேட்டீங்க? என் குட்டி பையனுக்கு கப்பல் செஞ்சு தரணுமா. அதுக்காக வீட்டில் இருந்த ஒரு பேப்பர் A4 ஷீட் என்கிட்ட இருந்தது. எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கப்பல் செய்யலாமா? எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கு. ஸோ என் குட்டி பையன் கப்பல் விட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்றான். அதுக்காக கப்பல் செய்ய போகிறோம். பொம்மை கப்பல். அதுக்கு முதல்ல இந்த பேப்பரை 2ஆக கிழிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போது 2ஆக கட் பண்ணியாச்சு. இன்னும் 2ஆக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உனக்கு குட்டி குட்டியாக தானே கப்பல் வேணும். இன்னும் 2ஆக கட் பண்ணிக்கலாமா? உனக்கு 4 கப்பல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு A4 ஷீட்டை 4ஆக கட் பண்ணிக்க போகிறேன். கையால் தான் கட் பண்ணுறேன். மடித்து வச்சு நம்ம இது பண்ணோன்னா அழகாக வந்துடும். ஒரு ஷீட்டை 4ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ கப்பல், அதாவது இதை வந்து 4ஆக மடிக்கணும். 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கப்பல் செய்யணும். 4ஆக மடிப்போமா? பாருங்கள், ஒரு ஷீட்டை 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்கொயர் தவிர கொஞ்சோண்டு எக்ஸஸாக இருக்கா, அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடலாம். இதை மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்கொயரை விட கொஞ்சம் நீளமாக இருக்குல்ல, இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஷீட்டை 4ஆக மடிச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டு மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அப்போ தானே நீயும் செய்ய கற்றுப்ப. இப்போ வந்து இந்த ஒரு சைடு வந்து இப்படி மடிக்கணும். ஆக்சுவலி சமோசா மாதிரி. இதோ இன்னொரு சைடு 3 இதுவும் இருக்கிற மாதிரி அப்படியே மடிக்கணும். விழுந்துடாதீங்க. பாருங்கள், இப்படி வரும். இப்படி வந்துடுச்சா? இப்போ இதை உல்டாவாக மடிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளோட கப்பல் ரெடி. பாருங்க, என் குட்டி பையனுக்காக குட்டி கப்பல் ரெடி. இதை மாதிரி 4 கப்பல் செஞ்சுட்டு நாங்கள் மழை தண்ணியில் கப்பல் விட்டு விளையாட போகிறோம். என் குட்டி பையனுக்காக. ஆமாம், பொம்மை கப்பல் தான். இன்னும் 4 கப்பல் செஞ்சிடலாம். இன்னும் 3 பேப்பர் இருக்குல்ல. ஹாய், என் குட்டி பையனுக்காக 4 கப்பல் செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் மழை தண்ணியில் கப்பல் விட்டு விளையாட போகிறோம். ஓகேவா? போகலாமா? எத்தனை கப்பல் எடுத்திருக்கீங்க? 4 கப்பல். நீ 2 கப்பல் வச்சுருக்கியா? ஓகே, வாங்க போகலாம். மெதுவாக போ. ஸ்டெப்ஸில் இருந்து தான் அந்த தண்ணியில் விடணும். ஓகேவா? வலிக்கு விழுந்துடக்கூடாது. ஹே, தண்ணியை தொடாதீங்க, அதுவே போகும். இன்னொரு கப்பல். 2 கப்பல் விட்டு அந்தா காற்றடிக்கிற திசைக்கு போகும். அதையே சாய்ச்சி விட்டுட்ட. நேர இல்லைன்னா நேர வச்சாதான் அது வந்து தண்ணியில் மூழ்காது. டேடா, இரு அதை நீ மடித்து வச்சு விட்டுட்ட. எடுக்காத, அது தண்ணியிலே இருக்கட்டும். அது காற்றடிக்கும் போது அழகாக போகும்னு. ஓகே. இது ஓடுற தண்ணியில் நிற்கிற தண்ணி போகும். ஜாலியாக இருக்கா? அழகா மூவ் ஆகுது பத்தியா? நீ விழுந்துடாத, குப்பரை விழுந்துடாத. இங்கே பாரு, காற்றடிக்க அடிக்க அந்த கப்பல் நகர்ந்துட்டே இருக்கா. அம்மா குட்டியாக இருக்கும்போது இப்படி தான் கப்பல் செஞ்சு தண்ணியில், ஓடுற தண்ணியில் விட்டு விளையாடுவோம். சரி, ஓகே. கவுந்தடிச்சு விழுந்துடாதீங்க. தண்ணியை தொடக்கூடாது. ஓகேவா? ஏய், அதுவே போகும்டா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். தஷ்வந்த், நீ தொடாத, அதுவே மூவ் ஆகிட்டு இருக்கும் அழகா. கப்பல் பார்த்து முடிச்சிட்டியா? போகும், தண்ணி ஓடுற தண்ணியில் தான் போகும். அது நின்றுச்சு, மழை வந்து முடிஞ்சிடுச்சு இல்லை. அடுத்து மழை வரும்போது மறுபடியும் கப்பல் செஞ்சு விடுவோம். ஓகேவா? இது காற்று அடித்தா மூவ் ஆகும். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வலிக்கு விழுந்துடாத.